எல்லாருடைய கோல்களையும் கொண்டு போய் அவன் சாட்சி பெட்டிக்குள்ள வைக்கிறான். மறுநாள் வந்து பார்க்கும்போது தேவனால் அழைக்கப்பட்டவன் எவனோ, தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவனோ, அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னதை போலவே ஆரோனின் கோல் துளிர்த்து வெறும் குச்சி பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்திருந்தது. நம் மேல என்ன அபிஷேகம் இருக்கிறதோ அதை துளிர்க்க செய்கிறவர். நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவன் உற்சாகப்படுத்துவதிலும், கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறதிலும், போதிக்கிறவன். நீங்கள் என்ன வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? ஐயா, நான் பிரசங்கிக்கிற வேலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை தொழில் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு உற்சாகத்தின் ஆவி, பர்னபாவின் அந்த குணாதிசயம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கொடுக்க வேண்டும் என்கிற அளவு கடந்த ஒரு ஏக்கம், விருப்பம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம். எப்படியோ அவைகளுக்கு மேலாக தேவனுடைய அழைப்பு இருக்கிறதை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் சரியா செய்யும் போது அதில் கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. அது பூத்து, அது காய்த்து, அது பழங்களை கொடுக்கும், கனிகளை கொடுக்கும்.